உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தங்கியிருக்கக்கூடிய சாதுக்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் சாதுக்களை விசாரித்து வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். இந்த சோதனையில போதைப் பொருள் ஏதாவது கைப்பற்றப்பட்டதா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் 2668 அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக கருதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனுதினமும் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி சிவனே கதி என்று இல்லறம் துறந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட சாதுக்கள் கடந்த பல ஆண்டுகளாக கிரிவல பாதையில் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு மாவட்ட காவல் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி சாதுக்கள் மத்தியில் போதை பழக்கங்கள் அதிக அளவு ஏற்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகரன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மணிமாறன் தலைமையில் 6 டிஎஸ்பிக்கள் 8 இன்ஸ்பெக்டர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று கிரிவல பாதையில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக சாதுக்கள் வைத்திருக்கும் உடைமைகள், அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், அவர்கள் எந்தெந்த இடத்தில் தங்கி வாழ்கின்றனர், அவர்களது அடையாள அட்டைகளை சோதனை செய்தனர். மேலும் இந்த பகுதியில் பெண் ஒருவர் கஞ்சா விற்றதை தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் கஞ்சா புழக்கங்கள் இருக்கிறதா என்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 2 சாதுக்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.